ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் நம்ம போகிறோம். என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் நான் எடுக்க போகிறேன். ஸோ என்னோடய கசின் நேம் அக்ஷயா அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டென்சில் ஈவெண்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேஷன், இந்த எடிட்டிங் ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப பேஷன். அவங்க ப்ளஸ் அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரான ராம்குமாரும் சேர்ந்து பண்ணுறாங்க இது. ஸோ ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி நான் ஃபோட்டோ ஷூட்லாம் எனக்கு செட்டே ஆகாது, வேணாம்மா என்னை விட்டுரு அப்படின்லாம் நான் சொல்லேன். பட் அவங்க இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வரணும், உங்களை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்கணும்க்கான்னு சொன்னதுனால ஸோ எனக்கே ரொம்ப நிறைய கன்ஃபியூஷனுங்க. பப்ளிக் பிளேஸில் போய் எடுக்கிறோம், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் வந்துடக்கூடாது, நிறைய விஷயங்கள், லொக்கேஷன் கரெக்டாக அமையணும், அதுக்கான காஸ்டியூம்ஸ் கரெக்டாக போடணும், ஒவ்வொன்றும் அந்த லுக்கு எனக்கு கரெக்டாக சூட் ஆகணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் யோசித்து நான் இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பட் அட்லாஸ்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பெசன்ட் நகர் பீச்சில் போய் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எர்லி மார்னிங் சன்ரைஸ் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஸோ லைஃப்பில் ஒரு தடவையாவது இது மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட் வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம பொதுவாக ஃபோட்டோஷூட் அப்படின்னாலே ப்ரீ வெட்டிங், அதுக்கப்புறம் போஸ்ட் வெட்டிங், இந்த வெட்டிங்கில் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பேபி ஷவர் எடுப்போம், அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அப்படி ஒரு ஃபோட்டோஷூட் இருக்கும். ஸோ லைஃப்பில் நம்மளை பார்த்திங்கன்னா அழகாக காட்டிக்கிறோங்க. ஒரு வாட்டியாவது அது ஒரு கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணோம். நம்ம லைஃப்பில் நம்ம தாங்க குயின், நம்ம தாங்க ஏஞ்சல், நம்ம தாங்க அழகு, அதை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. ஃபஸ்ட்டு நாம் அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும். ஸோ இதை மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணி நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அது நேர்மையான எந்த விஷயம் வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால தான் இந்த யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட முழுக்க பேஷன் மட்டும்தான், மற்றபடி பணத்துக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ இல்லாமல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த ஃபோட்டோ ஷூட் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு நிறைய யோசிச்சு தான் நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க என்ன. நான் ஒரு ரீல்ஸே போட்டிருப்பேன். அதுக்கு அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு, அவ்வளோ பேர் லைக் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது, என்னையே இவ்வளோ அழகாக காட்டுறாங்க அப்படின்னா உங்களை இன்னும் அழகாக காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் ஒரு தடவையாவது நான் ஹீரோயின் மாதிரி இருக்கணும்ப்பா, அழகாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு அழகாக காட்டணும் அப்படின்னா அவங்களே லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்க எல்லா ஈவெண்ட்டுமே பண்ணுறாங்க. கார்ப்பரேட் ஷூட்லேருந்து ஆரம்பிச்சு, பேபி ஷவர்லேருந்து ஆரம்பிச்சு, ஒரு ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், அதுக்கப்புறம் இல்லாமல் உங்களுக்கு எதை மாதிரி வீடியோஸ், ஃபோட்டோகிராஃபி, ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா புட்டிக் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஷூட்டை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த சாரீ எங்கே வாங்கினீங்க, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி நிறையா பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இது சாதாரண சுங்குடிக்கு சாரீ தாங்க நான் கட்டியிருக்கேன். அன்றைக்கி திடீர்னு சொன்னதுனால என்ன சாரீ கட்டணும்னு கூட எனக்கு தோணல. சரி, ஏர்லி மார்னிங் போகிறோம், சன்ரைஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு எல்லோ மாதிரி இருந்தால், ஏன்னா மார்னிங் ஃபுல்லும் ஒயிட்டாக இருக்கும், அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு பிளாக் அண்ட் எல்லோ கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சூஸ் பண்ணி ரொம்ப கூட நான் மேக்கப் பண்ணல. ஒரு சாதாரண ஒரு லைட் ஃபவுண்டேஷன், லைட் நியூட் லிப்ஸ்டிக் தான் நான் போட்டிருந்தேன். ஒரு ஐலாஷ் ஒட்டியிருந்தேன். அவ்வளோதான் நான் பண்ணதே. மார்னிங் இங்கேருந்து 5 o'clock கிட்டத்தட்ட கிளம்பி 6 o'clock போகும்போதே அந்த சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிச்சு. முக்கியமாக அந்த பிஜிஎன் ஷூட் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணோம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பார்த்து ரசிச்சு அந்த பப்ளிக் பிளேஸில் யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா யாருமே கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப அழகாக அங்கங்கே நின்று நம்ம எடுத்தோம். அங்கே போய் பார்த்தா நீங்கள் போய் எர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள், அத்தனை பேரும் ஃபோட்டோஷூட் எடுக்கிறாங்க. சாரீ ஆட் கொடுக்குறதுலேருந்து பார்த்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட், பேபி ஷவர் ஃபோட்டோஷூட்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் எர்லி மார்னிங் பீச்சில் ஃபோட்டோஷூட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆச்சு. இந்த ஃபோட்டோஷூட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும், நிறைய விஷயங்கள் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற விதமாக இந்த ஃபோட்டோஷூட் எனக்கு அமைஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் வெட்டிங் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன், நான் அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பேன், எனக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும்,
உங்களை ஒரு தடவையாவது லைஃப்பில் ஏஞ்சல் மாதிரி ஹீரோயின் மாதிரி அழகாக வந்து காட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆசை ஃபோட்டோஷூட் பண்ணோன்னா நிச்சயமாக அந்த ஸ்டென்சில் ஈவெண்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருக்கலாம், ஒரு சாரீ பொட்டிக் வச்சுருக்கலாம், ஒரு யூடியூபராக இருக்கலாம். ஸோ இல்லை ஏதாவது ஒரு குட்டி ஈவெண்ட் உங்கள் வீட்டில் பண்ணுறீங்க, பேபி ஷவராக இருக்கட்டும், கார்ப்பரேட் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பர்சனலாக உங்களுக்கு உங்கள் வீட்டிலே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டென்சில் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், வீடியோலையும் இருக்கும். மறக்காமல் வந்து நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பேபி ஃப்ரம் ஹாசினி. பை பாய்.